தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மினி லாரியில் எடுத்து செல்லப்பட்ட அரசின் விலையில்லா மிக்சியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க. எந்த அளவிற்கு இந்த விலையில்லா மிக்சிகள் எவ்வளவு எண்ணிக்கையில் எடுத்து செல்லப்பட்டன, யார் எடுத்து சென்றது, காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன, முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் நீண்ட நேரமாக இந்த மினி டெம்போ லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த லாரியில் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ள அம்மா மிக்சி இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஒரு சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை புகைப்படமாக எடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட விலையில்லா மிக்சி தற்போது எங்கு எடுத்து செல்லப்படுகிறது, மேலும் இவ்வளவு மிக்சி தனி நபரிடம் எப்படி கிடைக்கிறது, கடத்தப்படுகிறதா என்கிற கேள்வியுடன் சுரண்டை பகுதியில் உள்ள அந்த சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஆன்லைன் மூலமாக புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது அந்த வாகனத்தை சுரண்டை போலீசார் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்று விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த மிக்சி தனி நபருக்கு எப்படி கிடைத்தது என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் பகுதியில் இருந்து இந்த அரசின் விலையில்லா மிக்சியை வாங்கி வருவதாகவும், அதில் அந்த லாரியில் 351 மிக்சி இருப்பதாகவும், மேலும் தென்காசிக்கு இதனை எடுத்து செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசின் விலையில்லா மிக்சி இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எப்படி தனி நபருக்கு சென்றது என்பது குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த புரட்சி அம்மா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த விலையில்லா மிக்சி வழங்கப்பட்டது. இவ்வளவு வருடங்களாக அது கட்சியினரிடம் இருந்ததா, இல்ல தனிப்பட்ட அதிகாரிகள் யாரிடமும் இருந்ததா, இது எப்படி கடத்தப்பட்டு இவ்வளவு நாட்களாக பத்திரப்படுத்தி இந்த குற்ற சம்பவங்கள் இங்க நிகழ்த்தி வந்திருக்கிறது இந்த லாரி மூலமாக என்று பல்வேறு கோலங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜன்.